அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கள். நம்ம ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். லூக்கா 18:27. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். அவர் சொன்னார், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். லூக்கா 18:24-25 வாசிக்கிறேன். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்றார். ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, பரலோக ராஜ்யத்துக்கு போவது எப்படி, என்னெல்லாம் செய்யணும்னு கேட்குறாரு. நான் சின்ன வயசுல இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு பின்பு என் பின்னதாக நடந்து வாப்பான்னு சொல்கிறாரு. அப்போ துக்க முகமாக என் ஐஸ்வர்யன் போய்விட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வருவதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான்கள், தன் பணத்தின் மேல் பற்று உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வருவது அரிதான காரியம், டிஃபிகல்ட்டான காரியம் என்று ஆண்டவர் ஓமையில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே அப்படியானால் யார் தான் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்குறாங்க. யார் தான் பரலோகத்துக்கு வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷரால் கூடாத இந்த காரியம் தேவனால் கூடும், அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவனால் என்ன கூடும்? எல்லாமே கூடும். இதெல்லாம் ரொம்ப ஹார்டுப்பா, ரொம்ப கஷ்டம், டிஃபிகல்ட். ஹல்லேலூயா. ஆமா, சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியாது, தேவனால் முடியும். என்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? உன்னால முடியாது, என்னால முடியாது, தேவனால் அது செய்து கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. லூக்கா 5:4-5-6 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நைட்டு ஃபுல்லா, இரவு முழுவதும் பேதுருவும் அவருடைய கம்பெனியும் மீன் பிடிக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கல. இது அவனுடைய சொந்த பிரயாசம், ஓன் எஃபர்ட். ஹல்லேலூயா. ஒரு மீன்களும் கிடைக்கல. அப்ப சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, 4வது வசனத்துல சொல்றாரு, மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள். உங்களுக்கு வேலை கிடைக்கும்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க, பிறர்கிட்ட சகாயம் கிடைக்கும்படி பேசுங்க. ஹல்லேலூயா. அந்த அதிகாரிகிட்ட இரக்கம் பெறும்படி அவர்கிட்ட மூவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இறங்கும்படியாக நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணுங்க. எப்படி முடியும் அதெல்லாம் எங்களுக்கு? அதான் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்கள். நீங்க நைட் ஃபுல்லா போட்டது மீன் பிடிக்க உங்களுக்கு முடியாதபடி போட்டுட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமா, மீன் பிடிக்கும்படி போடல, மீன் அகப்படாத இடத்துல போட்டீங்க. இது உங்களுடைய சொந்த பிரயாசம், உங்களுக்கு அமையலது. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள். இப்போ நீங்க போடுற இடத்துல சகாயம் இருக்கும். நீங்க மீன் பிடிக்கும்படி வலையை போடும் பொழுது மீன்கள் அகப்படும். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவரே நடக்கும்? வார்த்தையின்படி நடக்கும். மீன் பிடிக்கும்படி போடுங்கள், வார்த்தையின்படியே ஆகும். அப்போ இரவு முழுவதும் உங்க ஓன் எஃபர்ட் போட்டுட்டீங்க. இவ்வளவு நாள் உங்க ஓன் எஃபர்ட்ல நீங்க போயிட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சகாயம் பெறும்படி என் வார்த்தையின்படி நீ நடந்துகள். அவன்கிட்ட நீ ஒரு இன்டர்வியூக்கு போற, உனக்கு கிடைக்கணும்னா
அதுல நீங்க வெற்றி பெறும்படி நீங்க செய்யணும். எப்போ அது உங்களுக்கு நடக்கும்? அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் அப்ரோச் பண்ணும் பொழுது நடக்கும். அவருடைய வார்த்தையின்படி நீங்க வேலைக்கு போகும் பொழுது உங்களுக்கு அது கிளிக் ஆகும். ஹல்லேலூயா. ஆமா, வார்த்தையின்படி உங்களுக்கு வரன்கள் அமையும். வார்த்தையின்படி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வார்த்தையின்படி நல்ல சாலரி இன்க்ரீஸ், நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அது நடக்கும் பொழுது எப்படி இருக்கும்? 6வது வசனம் சொல்லுகிறது, வலை கிழிந்து போகத்தக்கதாக சகாயம் உண்டானது. வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுந்த மீன்கள் அங்கு காணப்பட்டது. ஹல்லேலூயா. மிகுதியான மீன்கள் அந்த வலையில வந்து அகப்பட்டது. பெரிய ப்ராஃபிட் உண்டானது. ஹல்லேலூயா. அப்படி நடக்கும். சபை வழிந்து ஓடும். இதுவரைக்கும் ஒரு ஆத்மாக்கள் 2 ஆத்மாக்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் பேசுறாரு, சபையில இடம் இல்லாத அளவுக்கு, ஜனங்கள் வெளியே நிற்கிற அளவுக்கு மாறப்போகிறது நிலைமை. ஹல்லேலூயா. ஆமா, எங்க சபையிலையும் மாறும். ஹல்லேலூயா. எஸ், நீங்க பாஸ்டரா இருந்தா உங்க சபையில நடக்கும். மேலும் பாருங்க, லூக்கா 8:43-44 வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவர்களாய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒரு நாளும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிட்டு பிளட் ஃப்ளோ. ஒரு ஸ்திரீக்கு 12 வருஷமா இருக்கு. எல்லா டாக்டர்ஸ்டையும் போய் காசு கொட்டிட்டாங்க. ஒரு டாக்டரும் சுகமாக்க முடியல. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்காரு. இந்த அம்மாவுக்கு தோணுது, இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு சுகம் ஆயிரும். பரிசுத்தாவியானவர் பேசியிருப்பார். நம்ம போறாங்க, கூட்டம் நெருங்கிட்டு இருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொடரணும்ட்டு. இந்த அம்மா பின்னாடி போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள். அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. ஹல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. இன்ஸ்டன்ட் ஹீலிங், ஈஸி ப்ராசஸ். இன்ஸ்டன்ட் ஹீலிங், ஈஸி ப்ராசஸ். வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டார்கள், சுகமாகி விட்டார்கள். ஹல்லேலூயா. It is that much easy with the Lord. Instantly healed. ஹல்லேலூயா. டாக்டர்ஸ்லாம் போய் பணத்தை கொட்டி பார்த்துட்டாங்க, முடியல. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். டாக்டர்ஸ்லாம் கைவிட்டாங்க, முடியல சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வஸ்திர ஓரத்தை தொட்டார்கள், சுகம் கிடைத்தது. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். உங்க வாழ்க்கையில நடக்கவே மாட்டேங்குது, கடினமா இருக்கு, ரொம்ப ஹார்ட் என்று சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஹார்டான காரியத்தை என்கிட்ட கொடு, உனக்கு நான் ஈஸியா மாற்றி கொடுக்கிறேன் சொல்றாரு. உங்க வாழ்க்கையில நடக்காத காரியங்கள் நடக்கும். காரணம் என்ன? உங்களால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, நாங்க எஃபர்ட் எடுத்து சோர்ந்து போயிட்டோம்ப்பா. எங்களுக்கு எதுவும் வாங்கிக்க மாட்டேங்குப்பா, ஒரு விருத்தியும் இல்லப்பா. ஹல்லேலூயா. நடந்ததே தான் நடந்துட்டு இருக்குது, எதுவும் புதுசா நடக்கல. ஹல்லேலூயா. நாங்க மனுஷங்களை தேடி பார்த்துட்டோம், அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியலப்பா. நீ சொல்லுகிறீர், என்னை நோக்கி பார், நான் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் சொல்றார் ஆண்டவர். நீ என்னை நோக்கி பார்க்கும் பொழுது உன்னால் செய்ய முடியாத காரியத்தை உனக்கு நான் செய்து கொடுப்பேன். உன் கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொடுத்து விடு, நான் அவைகளை லகுவாக உனக்கு மாற்றி கொடுப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்கா, என்ன கொடுத்துரு, நான் அதை உனக்கு ஈஸியாக மாற்றி கொடுப்பேன்ட்டு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, அவர் உங்களை ஆசீர்வதிப்பதாக கூறுகிறார், அவர் உங்களை பிளஸ் பண்ணுகிறதாக கூறுகிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். நன்றி அப்பா. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.